நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நீ உன்னை அறிஞ்சேன்னா உலகத்தில் போராடலாம். உன்னுடைய பலம் எது, பலவீனம் எது, இதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்னா, நம்ம தனிமையில் நம்ம தனியாக இருக்கும்போது என்ன விஷயத்தை பற்றி யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளோட பலவீனம். தனிமையில் நல்ல விஷயங்களை யோசித்தீங்கன்னா அது உன்னுடைய பலம். தனிமையில் இருக்கும்போது கெட்ட விஷயங்களை யோசித்தீங்கன்னா அது உன்னுடைய பலவீனம். மாணவ கண்மணிகளே, நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை யோசித்து வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களாக ஆக வேண்டும் என்பது தான் ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுடைய கனவாக இருக்கிறது. அதனால் நல்ல விஷயங்களை யோசித்தீங்கன்னா வாழ்க்கை நல்லதாக இருக்கும். அதான் சொல்கிறதும், கண் நல்லதாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாகும். கண் சரீரத்தில் விளக்காக இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம், காதால் கேட்கக்கூடிய விஷயம், எல்லா விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும். வாயில் பேசுகிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். நல்லா கவனிங்க. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீங்கள் நல்ல விஷயங்களை யோசிங்க, அதுதான் உங்களோட பலமாக இருக்கணும். தீய விஷயங்களை இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை நீங்கள் தொடச்சி தூர போட்டுருங்க. நல்ல விஷயங்களை யோசிப்போம், வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைவோங்கிறது தான் இன்றைய சிந்தனையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.